என் பெயர் சலோனி. நான் வளர வளர ஒரு முகம் என் கண்முன் இருந்தது. அது என் அத்தையின் முகம். சிறு வயது முதல் இளமை வரை ஒரே காட்சியை மீண்டும் மீண்டும் பார்த்தேன். என் அத்தை மீது நடக்கும் கொடுமைகளை பார்த்தேன். எங்கள் வீட்டிற்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய உடைந்த அறை இருந்தது. அதை நாங்கள் அத்தையின் வீடு என்று சொல்வோம். மழை பெய்தால் அதன் கூரை ஒழுகும். அத்தையின் முகத்தில் எப்போதும் ஒருவித பயம் இருக்கும். இந்த கூரை எப்போது அவர் மீது விழுந்து விடுமோ என்று அவருக்கே தெரியாதது போல. அத்தைக்கு ரமா, பிரேமா என்று 2 மகள்கள் இருந்தனர். இருவரும் மிகவும் நல்லவர்கள், மகிழ்ச்சியானவர்கள். சில சமயங்களில் அவர்கள் தங்கள் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருப்பார்கள். சில சமயங்களில் அத்தையின் உத்தரவின் பேரில் எங்கள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அம்மா எப்போதும் அவர்களின் அம்மா ஒரு வேலைக்காரிதான், அதனால் அவர்களும் வேலைக்காரிகளாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்வார். சிறு வயதில் இதெல்லாம் எனக்கு சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல என் மனதில் ஒருவித அமைதியின்மை தோன்றியது. என் அம்மாவுக்கு அத்தை மீது ஏதோ பழைய பகை இருந்தது போல. சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் அவரை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். ஒருமுறை நான் கேட்டேன். அத்தை என் அம்மாவிடம், அண்ணி, நான் என் பெரிய மகள் ரமாவை பள்ளியில் சேர்க்க விரும்புகிறேன், கொஞ்சம் பணம் கிடைத்தால் உதவியாக இருக்கும் என்றார். அம்மா, உனக்கு உன் மகள்களை படிக்க வைக்க என்ன தகுதி இருக்கிறது? நீயும் உன் மகள்களும் கையில் விளக்குமாறு பிடிப்பதுதான் அழகு என்று கூறினார். அத்தை மௌனமாகி விட்டார். அவர் அதிகாலையில் எங்கள் வீட்டிற்கு வந்து வேலைக்காரியை போல வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்வார். பிறகு மதியம் அம்மாவின் கால்களை அமுக்கி விடுவார். அம்மா அத்தையிடம் தனது சிறிய மற்றும் பெரிய எல்லா வேலைகளையும் செய்ய வைப்பார். அத்தை அதற்காகவே பிறந்தவர் போல தோன்றியது. அவர் அமைதியாக தன் வேலையை தொடர்வார். அப்பா ஒருபோதும் எதுவும் சொல்வதில்லை. அது வீட்டிலுள்ள பெண்களின் விஷயம் என்று அவர் நினைத்தார். அல்லது அவர் தன் மனைவியின் விஷயத்தில் பேச விரும்பவில்லை. ஒருமுறை நான் அத்தையிடம், நீங்கள் ஏன் வேறு வீட்டில் வேலை செய்யவில்லை? அங்கே உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கலாம் என்று கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே, மகளே, எனக்கு இங்கு வேலை செய்யும் பழக்கம் ஆகிவிட்டது. வேறு இடத்திற்கு போவது கடினமாக இருக்கிறது என்று கூறினார். ஆனால் உண்மை வேறு என்று எனக்கு தெரியும். அவர் கட்டாயப்படுத்தப்பட்டார். அவருக்கு வேறு ஆதரவு இல்லை. மாமா எப்போதோ இந்த உலகை விட்டு சென்று விட்டார். ஒரு விபத்து அவரது உயிரை பறித்தது. அத்தை எங்கள் வீட்டில் அடைபட்டு போய்விட்டார். ஒரு நாள் நான் அத்தை என் அம்மாவின் கால்களை அமுக்கிக் கொண்டிருப்பதை கண்டேன். அம்மா அவரை கடிந்து கொண்டு, கைகளில் தெம்பு இல்லையா, பலமாக அமுக்கு என்று கூறினார். நான் அப்போது வெறும் 10 வயது சிறுமி. அத்தை அப்படியே அம்மாவின் திட்டுகளை கேட்டுக்கொண்டே தன் வேலைகளை முடிப்பார். அவருக்கு எல்லாம் தினசரி நடக்கும் விஷயமாக இருந்தது. என் அம்மா தான் வென்று கொண்டிருப்பதாக நினைத்தார். அத்தையை தாழ்த்தி அவரது குழந்தைகளுக்கு துணி கொடுத்து அவர்களை வேலை வாங்கி தன் பெருமையை கூட்டிக் கொண்டிருப்பதாக நினைத்தார். ஆனால் எனக்கு அது வெற்றி அல்ல, ஒரு தோல்வி, மனித நேயத்தின் தோல்வி. முந்தைய நாள் இரவு பெய்த மழையால் அத்தையின் அறையின் கூரை ஒழுகியது. பிரேமாவும் ரமாவும் இரவு முழுவதும் வாளி மற்றும் பாத்திரங்களை வைத்து தண்ணீரை சேகரித்தனர். காலையில் அம்மா ஜன்னல் வழியாக பார்த்தபோது அவர் அவர்கள் மீது துளி கூட இரக்கம் காட்டவில்லை. மாறாக அவர் அவர்களின் துயரத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார். அவர் அவர்களின் இந்த நிலையை பார்த்து எப்படி சிரிக்க முடிந்தது என்று எனக்கு புரியவில்லை. அத்தை அன்றும் சரியான நேரத்திற்கு வந்தார். அவரது உடைகள் மழையில் நனைந்திருந்தன. கூந்தலில் இருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. அம்மா கதவை திறந்து, இந்த நிலையில் ஏன் வந்திருக்கிறாய்? வீட்டை சுத்தம் செய்ய போகிறாயா அல்லது எல்லோருக்கும் உடல்நலக் குறைவு ஏற்படுத்த போகிறாயா என்று கேட்டார். அத்தை மெதுவாக, அண்ணி, நான் சீக்கிரம் சுத்தம் செய்துவிட்டு ரமாவை மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். என் மகளுக்கு இரவு முழுவதும் காய்ச்சல் எரிந்தது என்று பதிலளித்தார். அம்மா, மருத்துவரிடம் அழைத்து செல்ல பணம் எங்கிருந்து வரும்? இங்கே வேலை செய்து செல்வம் சேர்த்து கொண்டிருப்பதாக நினைக்கிறாயா என்று கேட்டார். அத்தை அமைதியாக இருந்தார். அவரிடம் சொல்ல எதுவும் இல்லை போல.
அன்று நான் முதல் முறையாக அத்தை தைரியமாக அம்மாவிடம், அண்ணி, கொஞ்சம் பணம் கொடுங்கள், நான் என் மகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொள்கிறேன், 2-3 நாட்களுக்கு பிறகு உங்கள் பணத்தை திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்வதை கேட்டேன். அதை கேட்ட அம்மா, திருப்பி தந்து விடுவாயா என்றார். அத்தை, ஆம் அண்ணி, கடந்த முறை கொடுத்தது போல என்றார். அம்மா, உன் தகுதியை அறிந்து நடந்து கொள் என்று கூறினார். அதை கேட்ட அத்தையின் முகம் குனிந்தது. அவர் கைகளை கூப்பிக்கொண்டு, அண்ணி, தயவு செய்து நான் உங்கள் காலில் விழுகிறேன், என் மகளின் உயிர் பிரச்சனை என்றார். அம்மா திரும்பி உள்ளே சென்று விட்டார். நான் கதவுக்கு பின்னால் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். அத்தை கதவுக்கு வெளியே வெறுங்காலுடன் மழை நீரில் நின்றிருந்தார். சிறிது நேரம் கழித்து அம்மா 100 ரூபாய் நோட்டை அவர் மீது வீசி, இந்தா, இந்த பணத்தை எனக்கு திருப்பி தந்துவிடு, இல்லை என்றால் நாளையில் இருந்து இங்கு வேலைக்கு வராதே என்று கூறினார். நான் ஓடி உள்ளே சென்றேன். நான், அம்மா, அத்தை ஏன் நம் வீட்டில் மட்டும் வேலை செய்கிறார்? அவர் வேறு வீட்டிலும் வேலை செய்யலாமே, அங்கு அவருக்கு அதிக பணம் கிடைக்கலாம் என்று கேட்டேன். அம்மா என்னை கோபமாக பார்த்து, உனக்கு ஏன் அந்த துரதிர்ஷ்டசாலி மீது இவ்வளவு கவலை? இங்கு அவளுக்கு சாப்பிட கிடைக்கிறது, தலையில் கூரை இருக்கிறது, பழைய உடைகளும் கொடுக்கப்படுகின்றன. வேறு இடத்தில் போனால் நாம் கொடுக்கும் இவ்வளவு அவளுக்கு கிடைக்காது என்றார். நான் அமைதியானேன். ஆனால் என் மனதில் கேள்வி இன்னும் இருந்தது. அவர் வேறு ஒரு வீட்டில் வேலை செய்தால் ரமாவுக்கு சரியான நேரத்தில் மருந்து கிடைக்கலாம், பிரேமாவுக்கு படிக்க புத்தகங்கள் கிடைக்கலாம். அத்தை மழையில் நனைந்து இங்கு வேலைக்கு வர வேண்டியதில்லை. மதியம் பிரேமா அம்மாவின் துணிகளை இஸ்திரி செய்து கொண்டிருந்தாள். அப்போது அம்மா, இதைத்தான் நீ கற்றுக்கொள்வாயா? பெரியவளாகி துணிகளைத்தான் இஸ்திரி செய்வாயா? படிக்கும் ஆசையை உன் மனதிலிருந்து எடுத்துவிடு என்று கூறினார். நான் அப்போது முற்றத்தில் உட்கார்ந்து என் புத்தகங்களை பார்த்து கொண்டிருந்தேன். பிரேமாவின் கண்கள் மீண்டும் மீண்டும் என் பள்ளி புத்தகங்களின் மீது சென்றன. நான் ஒரு நோட்டு புத்தகத்தை அவள் பக்கம் நீட்டினேன். வேண்டுமானால் பார்க்கலாம் என்றேன். அவள், அக்கா, நானும் படிக்க விரும்புகிறேன், எனக்கு படித்து கொடுப்பாயா என்று கேட்டாள். நான் தலையசைத்து ஆம் என்றேன். ஆனால் ஏதாவது ஆரம்பிக்கும் முன் அம்மா சத்தமாக கூப்பிட்டார், சலோனி, உன் வேலையை பார், இவர்களுக்கு அதிக பரிவு காட்ட தேவையில்லை. அன்று இரவு ரமாவும் பிரேமாவும் நாங்கள் மீதி வைத்திருந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். நான் என் தட்டில் இருந்த ஒரு பரோட்டாவை எடுத்து அவர்களின் தட்டில் வைத்தேன். பிரேமா தயக்கத்துடன் எடுத்துக்கொண்டாள். ரமா நன்றி சொன்னாள். அடுத்த கணம் அம்மாவின் உரத்த குரல் கேட்டது, சலோனி, நீ அவர்களுக்கு பரோட்டா கொடுத்தாயா? இப்போது நீ வீட்டு சாப்பாட்டையும் பங்கு வைக்க ஆரம்பித்து விட்டாயா? போ, உன் அறைக்கு சென்று படி. இவர்களுடன் இருப்பது உனக்கு அவ்வளவு பிடித்திருந்தால் இவர்களுடனே போய்விடு. நான் அமைதியாக உள்ளே வந்தேன். அத்தையின் கண்களில் நன்றி இருந்தது. ஆனால் அதன் பின்னால் கவலையும் மறைந்திருந்தது. அடுத்த நாள் காலை பிரேமா பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் வெளியே நிற்பதை பார்த்தாள். சீருடையில் தோளில் பை தொங்கிக் கொண்டிருக்க. கனவு காணும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கும் அதே பிரகாசம் ரமாவின் கண்களிலும் இருந்தது. ஆனால் அத்தை அவர்கள் இருவரையும் வேலைக்கு அனுப்பினார். இங்கே வாருங்கள், விளக்குமாறு எடுங்கள், நேரம் இல்லை என்றார். ஒரு நாள் நான் அம்மாவிடம், அம்மா, நான் அத்தையின் மகள்களுக்கு படித்து கொடுக்கலாமா என்று கேட்டேன். அதற்கு அவர், உனக்கு அவர்கள் மீது அதிக இரக்கம் இல்லையா? நீ இந்த காலத்தில் அவர்களிடம் அதிக பரிவு காட்டுகிறாய். அமைதியாக உன் படிப்பில் கவனம் செலுத்து. அந்த அம்மாவிடம் இருந்தும் மகள்களிடம் இருந்தும் விலகி இரு என்றார். இந்த விலகல் எதற்காக என்று எனக்கு புரியவில்லை. அத்தை ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டை சுத்தம் செய்வார், எல்லா வேலைகளையும் செய்வார், எங்கள் பாத்திரங்களை கழுவுவார், எங்கள் கால்களை அமுக்குவார், எங்களுக்கு சமைப்பார். ஆனால் அவருக்காக எங்கள் இதயம் பூட்டப்பட்டிருந்தது. காலை நேரம் அம்மா வாசலில் நின்றிருந்தார். அவரது கையில் துணிகள் நிறைந்த ஒரு பெரிய மூட்டை இருந்தது. அத்தை அப்போதுதான் துடைக்க தண்ணீர் வாளியுடன் வந்திருந்தார். அம்மா துணிகளின் மூட்டைகளை தரையில் வீசி, இதையெல்லாம் துவைத்து விடு, இன்று என் தோழிகள் வருகிறார்கள்,
துணிகளில் ஒரு கரை கூட இருக்கக்கூடாது என்று கூறினார். அத்தை குனிந்து துணிகளை எடுத்தார். சிறிது நேரம் கழித்து அவர் துணிகளை துவைக்க உட்கார்ந்தார். அத்தை சீக்கிரம் சுத்தமாக துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார். அவர் வெறும் துணிகளை அல்ல, மாறாக பல வருடங்களாக படிந்த கரைகளை துவைக்க விரும்புவது போல் இருந்தது. நான் அங்கேயே நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். ரமாவும் பிரேமாவும் நின்று என் அம்மாவின் உத்தரவுக்காக காத்திருந்தனர். அப்போது அம்மா பிரேமாவை அழைத்தார். பிரேமா, போய் சமையலறையை சுத்தம் செய். பிரேமா வேகமாக நடந்தாள். அவளது கால்களில் செருப்புக்கு பதிலாக பிளாஸ்டிக் துண்டுகள் கட்டப்பட்டிருந்தன. அவளே வெட்டி அணிந்து கொண்டது போல. அப்பா உள்ளே உட்கார்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். நான் மெதுவாக அவர் அருகில் சென்றேன். நான், அப்பா, அத்தை நம் வீட்டில் நிறைய வேலை செய்கிறார். அதன் பிறகும் அம்மா அத்தையை மிகவும் கஷ்டப்படுத்துகிறார். நீங்கள் ஏன் அம்மாவிடம் எதுவும் சொல்வதில்லை என்று கேட்டேன். அப்பா செய்தித்தாளிலிருந்து கண்களை எடுக்காமல், மகளே, வீட்டு விஷயங்களை பெண்கள் தான் கவனித்துக் கொள்கிறார்கள், நாம் தலையிடக்கூடாது என்று பதிலளித்தார். நான் தலையிடாமல் இருப்பது சில சமயங்களில் நிறைய விஷயங்களை பறித்து விடுகிறது என்று நினைத்தேன். கௌரவம், நீதி மற்றும் சில சமயங்களில் மனித நேயம் கூட. மதியம் அத்தை எண்ணெய் கிண்ணத்துடன் வந்தார். அம்மா, என் கால்களுக்கு சிறிது மசாஜ் செய் என்றார். அத்தை மெதுவாக அவர் கால்களில் எண்ணெய் தடவ ஆரம்பித்தார். அம்மா அவர் மீது சத்தமாக கத்தினார். சரியாக மசாஜ் செய், கைகளில் தெம்பு இல்லையா? சிறிது நேரம் கழித்து அம்மா அத்தையிடம், நீ எங்கள் வீட்டில் இருப்பது குறித்து நன்றியுடன் இருக்க வேண்டும், இல்லை என்றால் வேறு எங்காவது அலைந்து திரிந்திருப்பாய் என்றார். அத்தை மெதுவாக, ஆம் அண்ணி என்றார். ஆனால் எனக்கு தெரியும், இந்த ஆம் என்பது அந்த பெண்ணுடையது அல்ல, மாறாக தன் மகள்களுக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளும் ஒரு தாயின் ஆம் ஆகும். ஒரு மாலை அம்மா சந்தைக்கு சென்றிருந்தார். வீட்டில் நானும் அப்பாவும் அத்தையும் இருந்தோம். அப்பா சோபாவில் அமர்ந்திருந்தார். அத்தை சமையலறையில் பாத்திரங்கள் கழுவி கொண்டிருந்தார். திடீரென்று பிரேமா சத்தமாக கத்துவது கேட்டது. நான் ஓடி சென்று பார்த்தபோது அவளது கால் சுடுநீரால் எரிந்திருந்தது. அத்தை உடனடியாக ஓடி வந்தார். அவளை தூக்கி கொண்டு சமையலறையில் இருந்து பனிக்கட்டியை கொண்டு வந்து தன் மகளுக்கு வைத்தார். அப்போது அப்பாவும் அங்கு இருந்தார். அவர் என்ன நடந்தது என்று கேட்டார். நான், அப்பா, பிரேமாவின் காலில் சுடுநீர் விழுந்து விட்டது என்று கூறினேன். அப்பா முதல் முறையாக அத்தையை பார்த்தார். போட ஏதேனும் மருந்து இருக்கிறதா? வீட்டிற்குள் அவளை அழைத்துச் செல் என்றார். அத்தை தலையசைத்து, சரி அண்ணா, இப்போதே கொண்டு வருகிறேன் என்றார். சிறிது நேரம் கழித்து அத்தை மருந்து கொண்டு வந்து பிரேமாவின் காயங்களில் தடவ ஆரம்பித்தார். அவரது கைகள் நடுங்கின. அப்பா ஏதோ சொல்ல விரும்பினார். ஆனால் அம்மாவின் குரல் தெருவுக்கு வெளியே கேட்டது. கதவை திற. எல்லோரும் சீக்கிரம் தங்கள் வேலைகளை மீண்டும் செய்ய ஆரம்பித்தனர். அத்தை பிரேமாவை தூக்கி கொண்டு தன் அறைக்கு அழைத்து சென்றார். அம்மா உள்ளே வந்தார். எதுவும் கேட்காமல், மாலை டீ தயாரா என்று கேட்டார். அத்தை, ஆம் அண்ணி, இப்போதே போடுகிறேன் என்றார். அத்தை சீக்கிரம் டீ போட்டார். அம்மா டீயை ஒரு மடக்கு குடித்த பிறகு அத்தையை அழைத்து, இன்று டீ மிகவும் நன்றாக போட்டிருக்கிறாய் என்றார். அத்தையின் முகத்தில் ஆச்சரியத்தை பார்த்தேன். பல வருடங்களுக்கு பிறகு யாரோ அவரை பாராட்டியது போல. ஒரு நாள் நான் யாருக்கும் தெரியாமல் அத்தையின் அறையில் எட்டி பார்த்தேன். ரமா பிரேமாவுக்கு ஒரு பழைய புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். பிரேமா அருகில் தன் அக்காவுடன் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அவர்களின் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிடவில்லை என்று நான் நினைத்தேன். அவர்களின் கண்களில் இன்னும் கனவுகள் மிச்சம் இருக்கின்றன. அதே நேரத்தில் அம்மா பிரேமாவை சத்தம் போட்டு தரையில் தள்ளினார். ஏனென்றால் ஒரு கண்ணாடி டம்ளர் உடைந்து விட்டது. அவள் விழுந்தபோது அவளது முழங்கால்களில் காயம் ஏற்பட்டது. இரத்தம் வழிந்தது. அவள் அழுது கொண்டிருந்தாள். அத்தை அவளை தூக்கினார். காயத்தில் துணியை கட்டிவிட்டு அமைதியாக அவளை தூக்கினார். அழாதே மகளே, நீ அழுதால் நான் உடைந்து போய் விடுவேன் என்று கூறினார். என் கண்களிலும் கண்ணீர் வந்தது. நான் அப்படியே நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். ஒருவேளை அன்றுதான் முதல் முறையாக அத்தைக்கு என் மனதில் வெறும் பரிவு அல்ல, மரியாதையும் பிறந்தது. எனக்கு அங்கித் என்றொரு அண்ணன் இருந்தார்.
அவர் டெல்லியில் படிக்க சென்றிருந்தார். இப்போது அவருக்கு வேலையும் கிடைத்து விட்டது. அவர் தன் முதல் சம்பளத்தை அப்பாவின் கணக்கிற்கு அனுப்பியிருந்தார். அவர் இந்த சுப செய்தியை அம்மாவிற்கு போனில் சொன்னபோது அம்மாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அம்மா அப்பாவிடம், பாருங்கள், நம் மகன் தன் முதல் சம்பளத்தை உங்கள் கணக்கிற்கு அனுப்பியிருக்கிறான். இறைவன் என் மகனுக்கு இப்படியே மேலும் வளர்ச்சியை கொடுக்க வேண்டும். என் மகன் மீது நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் என்றார். அண்ணனுடன் பேசி முடித்த பிறகு அம்மா அப்பாவிடம், நான் நினைக்கிறேன் நம் மகனுக்கு வேலை கிடைத்து விட்டது. அவன் இப்போது சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான். அதனால் நாம் இந்த கொண்டாட்டத்திற்கு ஒரு விருந்து வைக்க வேண்டும். அதில் நம் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் அழைக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காதே என்றார். அப்பா, நீ சரி என்று நினைத்தால் செய் என்றார். விருந்துக்கான அழைப்பிதழ்கள் ஆரம்பமாகின. அம்மா சந்தைக்கு செல்லும் போது என்னிடம், சலோனி, உன் அத்தையிடம் சொல்லிவிடு, வீட்டை மிகவும் நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். எந்த குறையும் இருக்கக்கூடாது, எங்கும் அழுக்கு இருக்கக்கூடாது என்றார். அத்தை அதை கேட்டதும் சரி என்று சொல்லிவிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தார். அவர் காலை முதல் மாலை வரை வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் சுத்தம் செய்வதில் பிஸியாக இருந்தார் என்பதை நான் கண்டேன். ரமாவும் பிரேமாவும் கூட வீட்டின் எல்லா வேலைகளிலும் அவருக்கு உதவி செய்தனர். அம்மா மதியம் சந்தையிலிருந்து வந்த பிறகு தான் வாங்கிய துணிகளை காட்டினார். அதில் அவர் மிகவும் விலை உயர்ந்த புடவைகளை வாங்கி இருந்தார். எனக்கும் சில துணிகள் வாங்கி வந்திருந்தார். நான் அவர் அருகில் நின்று கொண்டிருந்தேன். அவர் தன் துணிகள் அனைத்தையும் எனக்கு காட்டினார். அவர் கவரில் இருந்து மிகவும் விலை உயர்ந்த மற்றும் வடிவமைப்பாளர் புடவையை எடுத்தார். அது மிகவும் அழகாக இருந்தது. அதன் வேலைப்பாடு மிகவும் பிரகாசமாக மின்னியது. அம்மா, பார் மகளே, நான் நாளை விருந்தில் இதைத்தான் அணிவேன். என்னை பார்த்ததும் எல்லோரின் கண்களும் விரியும். நான் அவ்வளவு அழகாக இருக்க போகிறேன் என்றார். அவர் புடவையை தன் மீது வைத்துக் கொண்டு கண்ணாடி முன் நின்று கொண்டார். நான் சிறிது நேரம் அவரது மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு என் பார்வை அறையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அத்தை மீது சென்றது. அவரது உடைகள் மிகவும் பழையதாகவும் கிழிந்தும் இருந்தன. அவரது கையில் விளக்குமாறு இருந்தது. முகம் சோகமாக இருந்தது. நான் அம்மாவிடம், அம்மா, உங்களிடம் ஏதேனும் பழைய புடவை இருந்தால் அதை எடுத்து அத்தைக்கு கொடுங்கள். அத்தையின் உடைகளும் மிகவும் பழையதாகவும் கிழிந்தும் இருக்கின்றன. நாளை விருந்தில் அவரும் ஏதாவது நன்றாக அணிந்து வருவார். அவரது நிலையை பாருங்கள். குறைந்தபட்சம் நாளை நீங்கள் கொடுத்த புடவையை அவர் அணிந்து கொள்வது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றேன். அம்மா, நீ என்ன சொன்னாய்? நான் இந்த சுனிதாவுக்கு என் துணிகளை கொடுப்பதா? உனக்கு இரக்கம் அதிகமாகிவிட்டது போலிருக்கிறதே மகளே. இந்த அம்மாவுக்காகவும் மகள்களுக்காகவும் உன் பரிவு அதிகமாகிவிட்டது. ஏதாவது பிச்சை கேட்கும் பெண்ணுக்கு கொடுப்பேன், ஆனால் உன் அத்தைக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன். இந்த வீட்டில் இந்த பெண்ணின் இருப்பையே என்னால் தாங்க முடியவில்லை. உஷார், ஒருவேளை நீ இந்த வார்த்தையை மீண்டும் சொன்னால் என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் மௌனமாகி விட்டேன். அம்மா, விருந்தினர்களுக்கான அழைப்பிதழ் பட்டியலை தயாரி என்றார். நான் டைரியும் பேனாவும் கையில் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தேன். அம்மா ஒவ்வொரு பெயராக சொல்ல ஆரம்பித்தார். எங்கள் எல்லா உறவினர்கள், அம்மாவின் தோழிகள் மற்றும் அப்பாவின் சில நண்பர்கள், எல்லோரின் பெயரும் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. பிறகு நான் அத்தையின் பெயரை நானாகவே கடைசியில் எழுதினேன். சிறிது நேரம் கழித்து அம்மா என் கையில் இருந்து டைரியை எடுத்தார். பட்டியலை சரி பார்த்தார். திடீரென்று நிறுத்தினார். அவரது விரல் அத்தையின் பெயரில் வந்து நின்றது. பிறகு அவர் டைரியின் அந்த பக்கங்களை கிழித்து துண்டு துண்டாக ஆக்கினார். இது என்ன உன் செயல்? நீ சுனிதாவை அழைக்க விரும்புகிறாயா? என்ன தகுதியில்? வேலைக்காரர்களை அழைக்க மாட்டார்கள், அவர்கள் வேலை செய்ய மட்டுமே இருக்கிறார்கள் என்றார். நான் பயத்துடன், அம்மா, சும்மா எழுதினேன். நீங்கள் விரும்பினால் அவர் பெயரை நீக்கி இருக்கலாம், ஆனால் நீங்கள் முழு பட்டியலையே கிழித்து விட்டீர்கள் என்றேன். அம்மாவுக்கு மேலும் கோபம் வந்தது. அவர் உனக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான். உன் அத்தை இந்த வீட்டில் வெறும் வேலைதான் செய்கிறாள். உனக்கும் அவளுக்கும் உள்ள பரிவு அதிகரித்தால் நாளை உன்னையும் அவளுடன் அவள் வீட்டிற்கு அனுப்பிவிடுவேன், புரிந்ததா என்றார்.
நான் மௌனமாகிவிட்டேன். எனக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் நான் அம்மாவிற்கு முன் என்ன சொல்ல முடியும்? அடுத்த நாள் காலை முதல் விருந்திற்கான ஏற்பாடுகள் மேலும் வேகமாக நடந்தன. அத்தை மிகவும் நன்றாக சமைப்பார். அம்மா அவரிடம் சமைக்க வேண்டிய பொருட்களின் பட்டியலை கொடுத்திருந்தார். அதில் பல வகையான உணவுகள் செய்ய வேண்டியிருந்தது. அத்தை சமையல் வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். ரமா காய்கறி வெட்டி கொண்டிருந்தாள். பிரேமா பாத்திரங்களை எடுத்துக் கொண்டிருந்தாள். அத்தை, பிரேமா மற்றும் ரமா 3 பேருக்கும் ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லை. அத்தை தன் 2 மகள்களிடமும் ஏற்கனவே ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்க உட்காராதீர்கள், விருந்தினர்கள் வருகிறார்கள், எனக்கு எந்த புகாருக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடாது என்று கூறியிருந்தார். நான் ஆச்சரியத்துடன் அத்தையை பார்த்து கொண்டிருந்தேன். என் அம்மாவின் மனதை வெல்வதற்கு அவர் என்னவெல்லாம் செய்தார். மற்றொரு பக்கம் என் அம்மா இருந்தார். அவர் ஒருபோதும் அவர் மீது இரக்கம் காட்டவில்லை. அம்மாவின் குரல் காலை முதல் மாலை வரை ஒலித்துக் கொண்டே இருந்தது. சில சமயங்களில் அவர் யாருக்காவது வேலை செய்வார். சில சமயங்களில் பாத்திரங்களை சரி செய்ய சொல்வார். சோபா கவர்களை மாற்ற வேண்டும். மேலும் டின்னர் செட்டை எடு, அந்த சைனா செட்டை. நானும் வீட்டில் ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருந்தேன். ஆனால் நான் அத்தை மற்றும் அவரது மகள்களின் வேலையை சுலபமாக்க விரும்புகிறேன் என்று அம்மா புரிந்து கொண்டார். அதனால் ஏதேனும் வேலையை தேடிக் கொண்டிருந்தேன். அம்மா என் கையை பிடித்து, உனக்கு என்ன அவசியம் இருக்கிறது அவர்களுடன் வேலை செய்வதில்? அட, இந்த மக்கள்களை நாம் ஏன் இந்த வீட்டில் வைத்திருக்கிறோம்? அவர்கள் நம் வேலைக்காரிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. நீ இந்த வீட்டின் உரிமையாளரின் மகள். வேலைக்காரிகளைப் போல ஏன் வேலை செய்கிறாய்? மாலைக்குள் உன் முகத்தில் களைப்பு வந்துவிடும். போய் ஓய்விடு. இரவு விருந்தினர்கள் வந்த பிறகு நன்றாக தயாராகி கீழே வா. மேலும் நான் சொல்கிறேன், இந்த மக்கள் மீது பரிவு காட்ட தேவையில்லை என்று கூறினார். அம்மா என் கையை அவ்வளவு பலமாக பிடித்திருந்தார். அவரது பேச்சை கேட்டு நான் பயந்து சீக்கிரம் என் அறைக்கு சென்று விட்டேன். நான் அறைக்கு வந்து விட்டேன். ஆனால் என் கவனம் மீண்டும் மீண்டும் அத்தை மற்றும் அவரது மகள்கள் மீது சென்றது. சிறிது நேரம் கழித்து ரமா எனக்கு ஜூஸ் கொண்டு வந்து, அக்கா, இன்று நாங்களும் உங்களுடன் உட்கார்ந்து சாப்பிடலாமா என்று கேட்டாள். நான், ரமா, எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் நீங்களும் எங்களுடன் உட்கார்ந்து வயிறார சாப்பிட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அம்மாவை சமாதானப்படுத்த நான் முயற்சி செய்கிறேன் என்றேன். என் பேச்சை கேட்ட ரமாவின் முகத்தில் புன்னகை வந்தது. நான் மாலையில் கீழே இறங்கி வந்தபோது ரமா என்னை பார்த்து அத்தையிடம், அம்மா, சலோனி அக்கா நாமும் விருந்தினர்களுடன் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று பெரிய அம்மாவிடம் முயற்சிக்க போவதாக சொன்னார்கள் என்று கூறினாள். அத்தை அவளை திட்டி, அமைதியாக இரு மகளே, சரி, உன் வேலையில் கவனம் செலுத்து என்றார். அவள், அம்மா, ஏன் என்னை திட்டுகிறீர்கள்? அக்கா தான் என்னிடம் சொன்னார்கள் என்றாள். நான் அவர் முன் வெட்கப்பட்டேன். நான் ரமாவின் கையில் மெதுவாக கை வைத்து, ரமா, அம்மா மிகவும் கண்டிப்பானவர். நான் உன்னிடம் சும்மா சொன்னேன். ஆனால் அவர் உங்களை விருந்தினர்கள் முன் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார் என்று எனக்கு தெரியும் என்றேன். அவள் அப்பாவி முகத்துடன், சரி அக்கா, உண்மையில் எனக்கு தெரியும். ஆனால் ஒருவேளை இந்த முறை ஏதாவது மாறும் என்று நம்பினேன் என்றாள். அத்தை ரமாவின் தலையில் கை வைத்து, மகளே, நம்பிக்கை வைத்திருப்பது நல்லதுதான். ஆனால் உண்மையை புறக்கணிக்காதே. இன்று எல்லா விருந்தினர்களும் உன்னை வேலைக்காரியின் மகளாகத்தான் பார்ப்பார்கள். நீ யாரிடமும் குறைந்தவள் இல்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என்றார். அத்தையின் வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக இறங்கின. அத்தை தானே தன்னை எங்கள் வீட்டு கொண்டாட்டங்களில் இருந்து விலக்கி கொண்டு தன் மகளின் கனவுகளை காப்பாற்ற முயற்சித்தார் போலிருந்தது. அவரது ஒவ்வொரு மறுப்பும், மௌனமும் அல்லது தியாகமும் ஒரு அழைப்பிற்கு ஏங்கவில்லை. இதற்கு மேல் வேறு ஏதாவது நடந்தால் என் இதயம் மேலும் கஷ்டப்படும். அந்த மக்களை பார்த்த பிறகு நான் உடனடியாக என் அறைக்கு வந்துவிட்டேன். நான் என் அத்தை மற்றும் அவரது மகள்கள் கஷ்டப்படுவதை என் கண்களால் பார்க்கிறேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருந்தேன். காலை முதல் இரவு நேரம் வரை அத்தை, ரமா மற்றும் பிரேமா வீட்டில் வேலை செய்தனர். இரவு நேரமாகிவிட்டது. வீட்டின் எல்லா வேலைகளும் முடிந்து விட்டன.
வீடு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சுத்தமாக தெரிந்தது. அம்மாவும் தன் புதிய புடவையை அணிந்து தயாராக இருந்தார். அவர் கண்ணாடி முன் நின்று தன் வளையல்களை சரி செய்து கொண்டிருந்தார். பின்னால் இருந்து அத்தை வந்து, அண்ணி, எல்லா உணவும் தயாராகிவிட்டது, எல்லா வேலைகளும் முடிந்து விட்டன என்று கூறினார். அம்மா கண்ணாடியில் இருந்து கண்களை எடுக்காமல், சரி, மேலும் கேள். விருந்தினர்கள் முன் சமையலறையிலேயே இரு. மிகவும் பெரிய பெரிய விருந்தினர்கள் வருகிறார்கள். எனக்கு உன் தேவை இருந்தால் நான் தான் உன்னை முன் அழைப்பேன். இல்லை என்றால் தேவையில்லாமல் வர தேவையில்லை என்றார். இல்லை என்றால் எல்லா விருந்தினர்களும் உன்னையும் உன் மகள்களையும் பார்த்து நேரத்திற்கு முன்பே ஓடி போய்விடுவார்கள். அத்தையின் முகம் கொஞ்சம் குனிந்தது. அவர், சரி அண்ணி, நீங்கள் சொல்வது போல நான் செய்வேன் என்றார். 9 மணிக்குள் எல்லா விருந்தினர்களும் வர ஆரம்பித்து விட்டனர். பாவம், அத்தை இவ்வளவு விருந்தினர்களுக்கான உணவை தனியாக சமைத்திருந்தார். அவரது உடல் சோர்வடைந்தது. அவர் மிகவும் களைப்பாக இருந்தார் போலிருந்தது. ரமாவும் பிரேமாவும் கூட அதே நிலையில் இருந்தனர். அம்மா எல்லா விருந்தினர்களையும் மகிழ்ச்சியுடன் சந்தித்தார். அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார். எல்லாம் அவர் விருப்பப்படி நடந்தது. அவர் எல்லா விருந்தினர்களுடன் பேசுவதில் பிஸியாக இருந்தார். ஆனால் என் கண்கள் இன்னும் அத்தையை தேடிக் கொண்டிருந்தன. அவர் சமையலறையில் ஒளிந்து கொண்டு உணவை சூடாக்கி கொண்டிருந்தார். அவரது உடைகள் காலையில் இருந்து வேலை செய்து கொண்டிருந்ததால் மிகவும் அழுக்காகி இருந்தன. அதில் நிறைய கரைகள் இருந்தன. அவரது நெற்றியில் வியர்வை துளிகள் இருந்தன. அவர் பிரேமாவை அழைத்தார். மகளே, சீக்கிரம் உணவை பாத்திரங்களில் போடு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் உணவை பரிமாற போக வேண்டும். தாமதம் ஆகக்கூடாது. அப்போது பிரேமா, அம்மா, இன்று நாங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறோம். இப்போது உடலில் அசையக்கூட தெம்பு இல்லை. நான் சோர்வால் எனக்கு பசியும் இல்லை என்று நினைக்கிறேன். நாம் வீட்டிற்கு போகலாம் என்றாள். அத்தை, இல்லை மகளே, என்ன பேசுகிறாய்? நாம் இன்னும் விருந்தினர்களுக்கு சாப்பாடு போடவில்லை. நாம் இங்கிருந்து எப்படி போக முடியும்? மகளே, தைரியமாக இரு, வேலை செய். ஒருவேளை நம் தலைவிதியில் இதுதான் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். அப்போது ரமா, அம்மா, பெரிய அம்மா விரும்பினால் இன்று வீட்டு வேலைகளுக்கு மேலும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் அழைத்திருக்கலாம். ஆனால் அவர் எங்களை தொந்தரவு செய்ய வேண்டுமல்லவா? அவர் எங்களை ஏன் பழி வாங்குகிறார் என்று தெரியவில்லை என்றார். அப்போது அத்தை அவர்களை திட்டி, அமைதியாக இருங்கள், வீண் பேச்சு பேசாதீர்கள், சீக்கிரம் வேலையில் கவனம் செலுத்துங்கள் என்றார். நான் சமையலறை வாசலில் நின்று அவர்களின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தேன். எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. பிறகு அம்மா, இப்போது உணவை போட ஆரம்பியுங்கள் என்று கூறினார். எல்லா விருந்தினர்களுக்கும் உணவை பரிமாற வேண்டிய நேரம் வந்தது. அத்தை மற்றும் அவரது மகள்கள் வெளியே உணவை போட சென்றபோது அம்மாவின் ஒரு நண்பர், அடே சோனாலி, இவள் யார்? பிச்சை கேட்கும் பெண். நீ யாரை அழைத்து வந்திருக்கிறாய் என்று கேட்டார். அம்மா சிரித்துக்கொண்டே, இவள் எங்கள் வீட்டு வேலைக்காரி என்றார். அப்போது அம்மாவின் மற்றொரு தோழி, அடே, உன் நாத்தனாரும் உன்னுடன் தான் இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். அவள் யார் என்று கேட்டார். அம்மா, இவள்தான் என் நாத்தனார். இவளுக்கு என் நாத்தனார் என்று அழைக்கப்படும் தகுதி இல்லை. இவள் எங்கள் வீட்டு வேலைக்காரி. நான் இவளை வேலைக்காரியாகத்தான் வைத்திருக்கிறேன் என்றார். அத்தை எல்லோரின் முன்னிலையிலும் அவமானப்படுத்தப்பட்டார். அவர் வெட்கப்பட்டார். அவரது கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவர் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. மூவரும் சீக்கிரம் சேர்ந்து விருந்தினர்களுக்கு உணவை போட்டனர். அத்தைக்கு இந்த நாள் மற்ற நாட்களில் இருந்து வித்தியாசமானதாக இல்லை. வித்தியாசம் என்னவென்றால், இன்று அவர் பல பேர் மத்தியில் அவமானப்படுத்தப்பட்டார். எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். உணவை பாராட்டிக் கொண்டிருந்தனர். அத்தை மற்றும் அவரது மகள்கள் இன்னும் வேலை செய்து கொண்டிருந்தனர். நான் சீக்கிரம் ஒரு தட்டை எடுத்தேன். அதில் கொஞ்சம் உணவை எடுத்து ரமா பிரேமாவிடம் கொண்டு சென்றேன். நான் அவர்களிடம், நீங்கள் வேலை பிறகு செய்யுங்கள், முதலில் சாப்பிடுங்கள், இப்போது உணவு சூடாக இருக்கிறது என்றேன். அவர்கள் இருவரும் பயந்து, இல்லை அக்கா, நாங்கள் இந்த உணவை சாப்பிட முடியாது. இப்போது நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அம்மா பார்த்தால் நாங்கள் வேலையை விட்டுவிட்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று கோபப்படுவார்கள். எங்களுக்கு வேலை செய்யத்தான் தெரியும்.
இது எல்லாம் எங்களுக்கு இல்லை என்றனர். அப்போது அம்மாவின் உரத்த குரல் கேட்டது. சலோனி மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? எல்லா விருந்தினர்களும் உன்னை கேட்கிறார்கள். எல்லோரோடும் சேர்ந்து சாப்பிடு. நான் உணவின் தட்டை அமைதியாக திருப்பி எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். ஆனால் என் மனதின் ஒரு மூலையில் அத்தை மற்றும் அவரது மகள்களின் துயரம் என் இதயத்தில் குத்தி கொண்டிருந்தது. சுமார் 1 மணி நேரம் விருந்தினர்கள் அனைவரும் சாப்பிட்டனர். எல்லா விருந்தினர்களும் சாப்பிட்டு முடித்த பிறகு அத்தை சீக்கிரம் வெளியில் இருந்த மேசையை சுத்தம் செய்ய வந்தார். இந்த நேரத்தில் தான் ஒரு குழப்பம் நடந்தது. அது முழு சூழ்நிலையையும் மாற்றிவிட்டது. அத்தை மேசையில் இருந்த மீதமிருந்த உணவின் ஒரு பாத்திரத்தை எடுத்தபோது திடீரென்று அம்மா அவர் பின்னால் வந்துவிட்டார். அத்தையின் கையில் இருந்த பாத்திரம் நழுவி அதில் இருந்த உணவு அம்மாவின் புடவையில் விழுந்தது. அது கரையை ஏற்படுத்தியது. 1 நிமிடம் அங்கு அமைதி நிலவியது. விருந்தினர்களின் முகங்கள் ஆச்சரியத்தால் அதிர்ந்தன. யாரோ மெதுவாக ஓஹோ என்றனர். அம்மா புடவையை பார்த்தார். பிறகு அத்தையை பார்த்து கடுமையாக முறைத்தார். அத்தை உடனடியாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே, அண்ணி, என்னை மன்னித்து விடுங்கள். என் கை நழுவி விட்டது. நீங்கள் என் பின்னால் இருந்து வருகிறீர்கள் என்று நான் பார்க்கவில்லை. நான் இப்போதே சுத்தம் செய்து விடுகிறேன் என்றார். ஆனால் அம்மாவின் முகம் கல்லாக மாறிவிட்டது. அவர் தன் புடவையின் முந்தானையை உதறிவிட்டு கோபமான குரலில், இப்போது நீ என்ன சுத்தம் செய்ய போகிறாய்? என் இவ்வளவு விலையுயர்ந்த புடவையை நீ அழுக்காக்கி விட்டாய் என்றார். அத்தை மீண்டும் ஒரு முறை, நான் இப்போதே சுத்தமான துணியை கொண்டு வந்து சுத்தம் செய்து விடுகிறேன். நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார். அதே நேரத்தில் அம்மா அத்தையின் முகத்தில் ஒரு பலமான அறையை விட்டார். அங்கு இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ரமா ஓடி வந்து தன் தாயை தாங்கிக் கொண்டாள். 2 சகோதரிகளின் கண்களிலும் கண்ணீர் வர ஆரம்பித்தது. அத்தையின் முகம் முற்றிலும் வெளிரி போனது. நான் ஓடி வந்து அம்மா அருகில் வந்தேன். நான், அம்மா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அத்தை உங்கள் முன் மன்னிப்பு கேட்டார் அல்லவா? அவர் தவறு செய்திருந்தால் அவர் மன்னிப்பு கேட்டார் அல்லவா என்றேன். அம்மா என் பக்கம் பார்த்து, நீ அமைதியாக இரு. உனக்கு என்ன பிரச்சனை? ஒவ்வொரு முறையும் நான் தான் தவறு செய்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் கண்கள் குருடாகி விட்டதா? உனக்கு அறிவு போய் விட்டதா? இந்த பெண் என் கௌரவத்தை மண்ணில் போட்டு விட்டாள். இன்னும் உனக்கு இவள் மீது கவலை இருக்கிறதா? நான் ஏதோ சொல்ல போனேன். அப்போது விருந்தினர்களில் ஒரு பெண், அடே சோனாலி, இவ்வளவு கோபமும் நல்லதல்ல. அந்த பெண்ணுக்கு தவறு நடந்து விட்டது. அவள் மன்னிப்பு கேட்கிறாள். இப்போது அவளை அடிக்க என்ன அவசியம் என்றார். அம்மா தன் அகங்காரத்துடன் கூறினார், இந்த பெண் தன் தகுதியை மறந்து விட்டாள். நாளை இவள் நம் அருகில் உட்கார முயற்சி செய்வாள். நான் இப்போதும் சொல்கிறேன், இவளது தகுதி 2 காசுதான். இவர்களை போன்றவர்கள் வேலை செய்யவே பிறந்தவர்கள். அவர்களுக்கு மரியாதை கொடுக்க அல்ல. அத்தை தன் தலையை குனிந்து கொண்டார். அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் அமைதியாக இருந்தார். அவர் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. அவர் தன் மகளின் கையை பிடித்து மெதுவாக, வாருங்கள் மகளே, நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றார். ரமாவும் பிரேமாவும் கண்களை கீழே பார்த்தவாறு பாத்திரங்களை சேகரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அத்தை அவர்களை தடுத்து, வேண்டாம் மகளே, விட்டுவிடுங்கள். இனிமேல் நாம் இங்கு வேலை செய்ய மாட்டோம் என்றார். அத்தையின் வார்த்தைகளில் எதிர்ப்போ அல்லது கோபமோ இல்லை. பல வருட மௌனத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு சோர்வு மட்டுமே இருந்தது. நான் அவர்கள் பின்னால் செல்ல விரும்பினேன். அவர்களின் கையை பிடிக்க விரும்பினேன். ஆனால் அம்மாவின் குரல் என் கால்களை நிறுத்தியது. அவர்களை தடுக்க முயற்சி செய்தால் நீயும் அவர்களுடன் தான் போக வேண்டும் என்று கூறினார். அத்தை தன் 2 மகள்களின் கையை பிடித்து எங்கள் வீட்டை விட்டு வெளியேறி தங்கள் சிறிய வீட்டிற்குள் நுழைந்து விட்டார். அவரது மகள்களும் அமைதியாக நடந்து சென்றனர். வீட்டில் மீண்டும் சத்தம் எழுந்தது. ஆனால் இப்போது அது விருந்துக்கான சத்தம் அல்ல. மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். விருந்தினர்களின் முகங்களில் சிரிப்பு இல்லை, கேள்விகள் இருந்தன. பல பெண்கள் ஒருவருக்கொருவர் காதுகளில் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர். யாரோ மெதுவாக, அவமானப்படுத்துவதற்கும் ஒரு எல்லை உண்டு என்று கூறினார். அம்மா அதையெல்லாம் கேட்காதவர் போல இருந்தார். அவர் தன் உடைகளில் இருந்த கரைகளை பார்த்து கொண்டிருந்தார்.
இதனால் பெரிய சேதம் எதுவும் இருக்க முடியாது என்பது போல என் இவ்வளவு விலை உயர்ந்த அழகான புடவையை அவள் கெடுத்து விட்டாள் என்று கூறினார். முதல் முறையாக நான் நினைத்தேன், ஒருவேளை மரியாதை கொடுப்பதும் பெறுவதும் உடைகளில் இல்லை, மாறாக மனிதரின் நடத்தையில் தான் உள்ளது. விருந்து முடிந்த பிறகு அடுத்த நாள் சூழ்நிலை முற்றிலும் அமைதியாக இருந்தது. நேற்று எங்கள் வீட்டில் விருந்தினர்களின் குரல் ஒலித்துக் கொண்டிருந்தது. இன்று அங்கு பாத்திரங்களின் கலகல சத்தம் மட்டுமே கேட்டது. வீட்டின் எல்லா வேலைகளையும் கவனிக்க அம்மா வேறு வேலைக்காரர்களை அழைத்து விட்டார். ஏனென்றால் இன்று காலை முதல் அத்தையும் அவரது மகள்களும் எங்கள் வீட்டிற்கு வரவில்லை. அம்மா எப்போதும் காலை உணவுக்கு பிறகு அத்தை மற்றும் அவரது மகள்களின் வேலைகளில் குறைகள் கண்டுபிடிப்பதில் பிஸியாக இருப்பார். இன்று அவர் சோபாவில் மிகவும் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். நான் சமையலறையில் இருந்தேன். அப்போது திடீரென்று அம்மாவின் குரல் கேட்டது. சலோனி மகளே, எனக்கு தலை சுற்றுகிறது. அவர் சத்தமாக கத்திக் கொண்டிருந்தார். நான் ஓடி சென்று ஹாலை பார்த்தபோது அம்மாவின் உடல் ஒரு பக்கம் விழுந்திருப்பதை கண்டேன். அவரது கண்கள் திறந்திருந்தன, ஆனால் நாக்கு பூட்டப்பட்டிருந்தது போல. நான் சீக்கிரம் அப்பாவை அழைத்தேன். அவர் அம்மாவை தாங்கி காரில் ஏற்ற ஆரம்பித்தார். நான் ஒரு தண்ணீர் கிண்ணத்தை பிடித்தேன். ஆனால் அம்மாவின் கைகளில் தெம்பில்லை. மருத்துவமனைக்கு சென்றதும் அம்மா அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். மருத்துவர்கள் வேகமாக செயல்பட்டனர். 1 மணி நேரம் கழித்து மருத்துவர்கள் வெளியே வந்தனர். அவர்கள், நோயாளிக்கு மூளை இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது, அதனால் பக்கவாதத்தின் தாக்கம் மூளையின் இடது பகுதியில் வந்துள்ளது என்று கூறினர். அப்பா தலை குனிந்து கொண்டார். நான் மௌனமாக இருந்தேன். என் கண்களுக்கு முன்னால் அத்தை அறை வாங்கியதும் அழுது கொண்டே வெளியேறியதும் திடீரென்று வந்து சென்றது. அம்மா மருத்துவமனை அறையில் மயக்கமடைந்து படுத்திருந்தார். அம்மாவை பார்த்ததும் இது அவர் செய்த கொடுமைக்கான தண்டனை என்று உணர்ந்தேன். அதே அறை, அதே அவமானம். பிறகு அடுத்த நாளே அம்மாவின் இந்த நிலை. காலம் திரும்ப பதிலளித்திருந்தது. அப்பா மெதுவாக, மருத்துவர்கள் உன் அம்மா முழுமையாக சுகமடைவது சாத்தியமில்லை என்று சொல்கிறார்கள். இவளுக்கு அதிக கவனிப்பு தேவை என்றார். நான், அப்பா, அம்மா எதையாவது கேட்க முடியுமா என்று கேட்டேன். அப்பா ஒருவேளை ஆம், ஆனால் பேச முடியாது என்று கூறினார். அத்தை மற்றும் அவரது மகள்களுக்கு அம்மாவின் இந்த நிலை தெரியுமா என்று நான் நினைத்தேன். அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வேலை செய்ய வருவார்களா? அவர்கள் அம்மாவின் இத்தகைய நிலையை பற்றி கேட்டு மகிழ்ச்சி அடைவார்களா? அல்லது அவர்களின் மனதிலும் துக்கம் இருக்குமா? மாலையில் நான் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு திரும்பி வந்தபோது வீட்டின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அம்மா வீட்டு வேலைக்காக அழைத்திருந்த வேலைக்காரர்கள் சிறிது வேலை செய்துவிட்டு வீட்டிலிருந்து சென்று விட்டனர். அத்தை வராததால் வீட்டின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. பிரேமா மற்றும் ரமாவின் இருப்பு வீட்டில் பழக்கமாகி விட்டது போல. அப்பா என்னிடம், மகளே, இப்போது நீதான் வீட்டை சமாளிக்க வேண்டும். உன் அம்மாவின் பொறுப்பு இப்போது உன் பொறுப்பு என்று கூறினார். நான் அமைதியாக உள்ளே சென்றேன். அடுத்த நாள் நான் பிரேமா பள்ளியில் இருந்து வருவதை பார்த்தேன். அவள் எங்கள் வீட்டு கதவை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது நான் கதவை திறந்து, பிரேமா, அத்தை எப்படி இருக்கிறார் என்று கேட்டேன். பிரேமா மெதுவாக தலையசைத்து, ஆம், நன்றாக இருக்கிறார் என்றாள். ஆனால் பெரிய அம்மா மருத்துவமனையில் இருப்பதாக கேள்விப்பட்டோம். நாங்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறோம். நான், அத்தை மருத்துவமனைக்கு வர முடியுமா? ஒருவேளை அம்மாவின் உடல்நிலை சற்று மேம்படலாம் என்றேன். பிரேமா, என் அம்மா யாரையும் வெறுக்கவில்லை, ஆனால் அவர் மனதில் நிறைய அழுத்தம் இருக்கிறது என்று கூறினாள். நான் மௌனமானேன். இவர்தான் என் அத்தை. அவரை என் அம்மா மீண்டும் மீண்டும் தாழ்த்தினார். இன்று அவர் எங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். மாலையில் நான் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றேன். அம்மா அதே போல மயக்கமடைந்து படுத்திருந்தார். நான் அம்மாவை பார்த்து, இவர்தான் மற்றவர்களை தன் விரல் அசைவில் ஆட வைத்தவர் என்று நினைத்தேன். இன்று அவரது விரலே அசைய முடியவில்லை. இரவு நான் மருத்துவமனையில் இருந்து திரும்பி வந்தபோது நான் முதல் முறையாக என் அத்தையின் குடிசை போன்ற வீட்டு கதவை தட்டினேன். ரமா கதவை திறந்தாள். அவள் என்னை பார்த்து ஆச்சரியத்துடன், அம்மா தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவரது உடல்நிலை சரியில்லை என்றாள். நான், சரி,
அவர் எழுந்ததும் நான் வந்ததாக சொல் என்றேன். ரமா, அக்கா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பெரிய அம்மா சரியாகி விடுவார் என்றாள். நான் கண்களை தாழ்த்தி, தெரியவில்லை, நீ பிரார்த்தனை செய் என்றேன். நான் என் மனதில் ஒருவேளை அத்தையின் பிரார்த்தனைகள் தான் இப்போது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரே விஷயம் என்று நினைத்தேன். கொடுமைக்கு எதிராக அவர் எப்போதும் பொறுமையை கடைபிடித்தார். அது இப்போது நீதியாக திரும்பி வந்திருக்கிறது. அம்மா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 10 நாட்கள் ஆகிவிட்டன. அவரது நிலை அதிகம் மேம்படவில்லை. உடலின் ஒரு பக்கமும் நாக்கும் பேச முடியாமல் போயிருந்தது. கண்களில் உணர்வு சில சமயங்களில் தெரிந்தது. நான் ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்கு சென்று ஒரு சுமை போல உணர்ந்தேன். வீட்டை சமாளிப்பது, விருந்தினர்களுக்கு பதிலளிப்பது எனக்கு சற்று கடினமாக இருந்தது. நான் அத்தையிடம் செல்ல முடிவு செய்தேன். இத்தனை நாட்களாக என் மனதில் ஒரு கேள்வி இருந்தது. அம்மாவிற்கு அத்தையின் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு? அவரால் அத்தையை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அவர் வீட்டு கதவை தட்டிய போது ரமா கதவை திறந்தாள். உள்ளே நுழைந்ததும் அத்தை அவர் அறையில் உட்கார்ந்திருப்பதை கண்டேன். அவரது முகம் மிகவும் சோர்வாக இருந்தது. ஆனால் கண்களில் அதே அமைதி. நான் அத்தை என்றேன். அவர் என் பக்கம் நிமிர்ந்து பார்த்தார். நான் அவர் முன் அமர்ந்தேன். நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்றேன். அவர் சொல் மகளே என்றார். நான் என் 2 கைகளையும் அவர் முன் கூப்பினேன். நான் உங்களிடமும் உங்கள் மகளிடமும் என் அம்மாவின் சார்பாக மன்னிப்பு கேட்கிறேன். அவர் ஒருபோதும் தானே சொல்ல முடியாததை நான் மனதார சங்கடப்படுகிறேன் என்றேன். அத்தை என் கைகளை பிடித்து, மகளே, நீ ஏன் மன்னிப்பு கேட்கிறாய்? உன் தவறு என்ன என்றார். என் வளர்ப்பு என் அம்மாவின் கைகளில் நடந்தது. நான் பார்த்தது, நான் கற்றுக்கொண்டது எல்லாவற்றிலும் மௌனமும் வேடிக்கை பார்ப்பதும் மட்டுமே இருந்தது. உங்கள் மீது நடந்த கொடுமையை நான் ஒருபோதும் தடுக்கவில்லை, வெறுமனே உணர்ந்தேன் என்றேன். என் குரல் நடுங்கியது. அத்தை மௌனமாக என் பேச்சை கேட்டார். பிறகு மெதுவாக, உன் அம்மா எனக்கு செய்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு கதையால் தான் என்றார். அத்தை, நான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையை அறிந்தால் இன்று என் மனதின் சுமை சற்று குறையும் என்றேன். அத்தை, உன் மாமாவுடன் என் திருமணம் விரும்பி நடந்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள், விரும்பினோம். உன் பாட்டிக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் உன் அம்மா என்னிடம் கோபமாக இருந்தார். உன் அம்மாவின் ஆசைகள் வேறு. அவர் தன் தங்கைக்கு உன் மாமாவுடன் திருமணம் செய்து வைக்க விரும்பினார். நாங்கள் திருமணம் செய்து கொண்டது அவருக்கு தெரிந்த போது அப்போது முதல் அவர் மனதில் என் மீது வெறுப்பு எழுந்தது என்றார். நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன், ஆனால் அத்தை, இத்தனை வருட பகைக்கு பிறகும் நீங்கள் என் அம்மாவுடன் எப்படி சமரசமானீர்கள்? அவர் திருமணத்தின் முதல் சில ஆண்டுகள் மிகவும் நன்றாக கழிந்தன. உன் மாமா மிகவும் நல்ல மனிதர். என் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். நான் என் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடன் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு விபத்தில் அவர் இறந்து போன போது என் வாழ்க்கை பாழானது. அப்போதுதான் நான் உன் வீட்டு கதவுக்கு வந்தேன். உன் அப்பா என்னை ஏற்றுக்கொண்டார். தன் மனதை விரிவுபடுத்தி, இந்த வீடு உனக்கும் சொந்தமானது, நீ இங்கு தங்கலாம் என்று கூறினார். ஆரம்பத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அண்ணியின் மனதில் பழைய வெறுப்பு மறைந்திருந்தது. அவர் என்னிடம் பழிவாங்க ஆரம்பித்தார். நான், அப்படி இருந்தும் நீங்கள் அந்த வீட்டில் தொடர்ந்து தங்கினீர்களா என்றேன். அவர் கண்களில் கண்ணீருடன், ஆம், ஏனென்றால் இந்த உலகில் எனக்கு வேறு யாரும் இல்லை. என் பிறந்த வீட்டினர் அனைவரும் என்னிடம் கோபமாக இருந்தனர். யாரும் என்னை மன்னிக்க தயாராக இல்லை. ஏனென்றால் நான் அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக திருமணம் செய்து கொண்டேன். என் கணவர் சென்றபோது என்னிடம் வேறு எதுவும் இல்லை. என் பெற்றோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டார்கள். அண்ணனும் அண்ணியும் என்னை வீட்டில் வைக்க சமூகமாக மறுத்துவிட்டனர். இங்கு தங்குவது எனக்கு மிகவும் அவமானம்தான். ஆனால் என் மகள்களின் பாதுகாப்பிற்காக நான் அமைதியாகி விட்டேன் என்றார். இவை அனைத்தையும் கேட்பது எனக்கு புதியது போல இருந்தது. ஆனால் அத்தையின் முகத்தில் பல ஆண்டுகளாக அவரது நெஞ்சில் இருந்த அனைத்தும் வெளியேறியது போல
ஒரு சமாதானம் இருந்தது. அவர் மேலும், ஒரு நாள் உன் அம்மா என்னிடம் வெளிப்படையாகவே சொன்னார், இங்கு இருக்க வேண்டுமானால் வாயை திறக்க கூடாது, கேள்விகள் கேட்க கூடாது, பதிலளிக்க கூடாது, வெறும் சேவை மட்டுமே செய்ய வேண்டும். நான் சம்மதித்தேன். என் ஒரே நிபந்தனை என் குழந்தைகளுக்கு கூரை கிடைக்க வேண்டும் என்பதுதான். மகளே, என் குழந்தைகளுக்காக நான் இதையெல்லாம் செய்தேன். உன் அம்மாவின் ஒவ்வொரு கொடுமையையும் அமைதியாக சகித்துக் கொண்டேன் என்றார். நான், அத்தை, இறைவனின் தண்டனை சத்தம் இல்லாமல் இருக்கும் என்று எனக்கு தெரியும். அம்மா பேச முடியாமல் இருக்கிறார், ஆனால் உள்ளே எல்லாவற்றையும் கேட்கிறார் போல. அவர் இப்போது மன்னிப்பு கேட்க விரும்புகிறார் என்றேன். அத்தை, நான் உணர முடிகிறது. உன் காரணமாக நான் உன் அம்மாவை மனதார மன்னித்து விட்டேன். அவர் சரியாகிவிட வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்கிறேன் என்றார். அத்தையின் அந்த பக்கம் ஒருபோதும் வார்த்தைகளாக மாறாதது இன்று என் முன் வெளிப்பட்டது. நான் ஒருபோதும் புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. நான் அத்தையிடம், அத்தை, உங்களை போன்ற ஒரு தாய் கிடைப்பது அரிது. நீங்கள் உங்கள் மகள்களுக்காக சகித்துக் கொண்டது தாங்க முடியாதது என்றேன். அத்தை, மகளே, இப்போது நீ வீட்டிற்கு போ. உன் அம்மா சரியாகி விடுவார். நான் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்றார். நான், நீங்கள் அம்மாவை மன்னிக்கவும் அவரை பார்க்கவும் மருத்துவமனைக்கு செல்வீர்களா என்று கேட்டேன். அத்தை, சரி மகளே, கண்டிப்பாக சந்திக்கிறேன். ஆனால் அவரிடம் எதையாவது கேட்கவோ அல்லது அவர் மீது பழி சுமத்தவோ அல்ல. அவரது கண்களை பார்த்து நான் அவரை மன்னித்து விட்டேன் என்ற உணர்வை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்றார். நான் அடுத்த நாள் மருத்துவமனைக்கு சென்றேன். அத்தையை பற்றி அம்மாவிடம் சொல்லிவிட்டேன். அத்தை உங்களை சந்திக்க வர விரும்புகிறார் என்று. அவரால் எதுவும் பேச முடியாது, ஆனால் கேட்க முடியும். அம்மா படுக்கையில் அமைதியாக படுத்திருந்தார். அத்தை வாசலில் நின்று மெதுவாக முன்னால் வந்தார். அவர் அம்மாவை பார்த்தார். அவர் கால்களுக்கு அருகில் சென்று நின்றார். சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார். பிறகு அவர் மெதுவாக, அண்ணி, நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்கள் மௌனமும் இன்று எல்லாவற்றையும் சொல்கிறது. நான் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன். அந்த எல்லா பேச்சுக்களையும் எல்லா அவமானங்களையும், நீங்கள் எனக்கு எப்போதும் கொடுத்த எல்லா குத்தல்களையும், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதையும் நான் கேட்டுவிட்டேன். உங்கள் மகள் உங்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டுவிட்டாள். நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்றார். அப்போது திடீரென்று அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவரது உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. அவரது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் என்பதற்கான ஆதாரம். அத்தை, ஆம் அண்ணி, நான் உங்களை மன்னித்து விட்டேன். உலகில் உள்ள ஒவ்வொரு தாயும் தவறு செய்யலாம், ஆனால் நீங்கள் சகித்துக் கொண்டது போதும். இப்போது உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் என்றார். நான் அத்தையிடம், உங்களை போன்ற ஒரு பெண் மிகவும் அரிது என்றேன். அவர் திரும்பி, மகளே, நான் சகித்துக் கொண்டது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என்றுதான் என் பிரார்த்தனை என்றார். அம்மாவின் அறையில் இப்போது ஒரு சமாதானம் இருந்தது. நான் அத்தைக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அம்மாவிற்கு சிகிச்சை தொடர்ந்தது. அண்ணனும் டெல்லியில் இருந்து திரும்பி வந்து விட்டார். அம்மாவுக்காக மிகவும் கவலைப்பட்டார். சில நாட்கள் கழித்து அம்மாவுக்கு உணர்வு வந்தது. நாங்கள் வேகமாக அவரது அறைக்கு சென்றோம். அம்மாவின் கண்கள் திறந்திருந்தன, ஆனால் நாக்கு இன்னும் மௌனமாக இருந்தது. நான் அம்மா அருகில் சென்று, நான் உங்கள் மகள், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்றேன். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. நான், அம்மா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அத்தை உங்களை மன்னித்து விட்டார் என்றேன். அவர் ஏதோ சொல்ல விரும்பினார், ஆனால் நாக்கு ஒத்துழைக்கவில்லை. அம்மாவின் செயல்களை பற்றி அண்ணனுக்கும் தெரிந்தபோது அவரும் வெட்கப்பட்டார். மாலையில் அப்பா வந்தபோது அவர், மகளே, நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன். உன் அம்மாவின் கவலைகள் மேலும் குறைய வேண்டும் என்பதற்காக. நான் ஆச்சரியத்துடன் அப்பாவை பார்க்க ஆரம்பித்தேன். அவர், நாம் வாழும் வீடு வெறும் என்னுடையது மட்டுமல்ல, உன் அத்தைக்கும் சொந்தமானது. சட்டப்படி என் அப்பா இந்த வீட்டை எங்கள் இருவர் பெயரிலும் எழுதி கொடுத்திருந்தார். உன் மாமா இந்த உலகில் இல்லை, ஆனால் அவரது மனைவியும் மகள்களும் இருக்கிறார்கள். உன் அம்மா இந்த முழு வீட்டிற்கும்
உரிமைதாரியாக இருக்க விரும்பினாள். அதனால்தான் அந்த சிறிய குடிசையை அந்த தாய்க்கும் மகள்களுக்கும் இருக்க கொடுத்தாள். தானே முழு வீட்டையும் ஆக்கிரமித்துக் கொண்டாள். நான் நேர்மையாக வீட்டை இரண்டாக பிரித்துவிட விரும்புகிறேன். ஒன்று என்னுடையது, மற்றொன்று உன் அத்தையுடையது. அது உன் அத்தைக்கு கிடைக்க வேண்டும். அவள் மிகவும் கஷ்டப்படுகிறாள் மற்றும் அந்த சிறிய குடிசையில் மிகவும் சிரமத்துடன் தன் வாழ்க்கையை நடத்துகிறாள். உன் அம்மா தந்திரம் காட்ட விரும்பினாள். முழு வீட்டையும் தானே ஆக்கிரமிக்க விரும்பினாள். அதனால்தான் அவள் தன் நாத்தனாரை எப்போதும் தன் காலடியில் வைத்திருந்தாள். ஆனால் இனி அப்படி இருக்காது. நான் விரும்புகிறேன், நமக்கு மேலும் பிரச்சனைகள் வரக்கூடாது. உன் அம்மா மேலும் கஷ்டப்படக்கூடாது. அதனால் நாளை வக்கீலை அழைத்து நான் வீட்டின் பாதி பகுதியை உன் அத்தையிடம் ஒப்படைத்து விடுவேன் என்றார். நானும் அண்ணனும் அப்பாவின் பேச்சை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம். அண்ணன், அப்பா, நீங்கள் மிகவும் நல்லது செய்து விட்டீர்கள். ஒருவேளை நீங்கள் இப்படி செய்வதால் அம்மாவுக்கு சற்று அதிக நிம்மதி கிடைக்கலாம். அவரது தண்டனை மேலும் குறையலாம் என்றார். அடுத்த நாள் அப்பா அப்படியே செய்தார். அத்தையை அழைத்து எல்லாவற்றையும் சொல்லி, இப்போது இந்த வீட்டின் பாதி பகுதியில் உனக்கும் உன் மகள்களுக்கும் உரிமை இருக்கும் என்று கூறினார். அத்தையின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவரது மகள்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து, அம்மா, இப்போது நாம் இங்கு இருப்போமா என்றனர். அப்பா, இல்லை மகளே, நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பீர்கள் என்றார். அன்றைய தினமே மருத்துவர் உங்கள் அம்மாவின் உடல்நிலையில் சிறிது மேம்பாடு ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். அதை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். காலம் கடந்து சென்றது. அம்மாவின் உடல்நிலை சற்று மேம்பட ஆரம்பித்தது. மருத்துவர், நீங்கள் விரும்பினால் வீட்டிலும் இவருக்கு சிகிச்சை அளிக்கலாம் என்று கூறினார். ஆனால் இதற்காக நீங்கள் இவரை மிகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் மருந்துகள் கொடுப்பது மற்றும் சரியான நேரத்தில் அவரது எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்றார். அத்தை, நான் பொறுப்பு எடுத்துக் கொள்கிறேன். நான் அண்ணியை மிகவும் கவனித்துக் கொள்வேன் என்றார். அம்மாவை நாங்கள் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தோம். அத்தை ரமா மற்றும் பிரேமா அம்மாவுக்கு மிகவும் சேவை செய்தனர். அம்மா ஏதாவது சொல்ல முயற்சிப்பார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழியும். ஆனால் அவரது நிலை இன்னும் பேசும் நிலையில் இல்லை. அவர் மனதிற்குள் ஒருவேளை பிரேமா, ரமா மற்றும் அத்தை இவர்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்பினார். அதோடு, நான் உங்களுக்கு இவ்வளவு தவறு செய்தேன், ஆனாலும் நீங்கள் இன்னும் எனக்கு சேவை செய்கிறீர்கள். இது உங்கள் நல்ல குணத்தின் அடையாளம் என்றும் சொல்ல விரும்பினார். அத்தைக்கு அவரது உரிமையும் கிடைத்தது. அவர் எங்கள் வீட்டில் இப்போது வேலைக்காரியாக அல்ல, மாறாக குடும்ப உறுப்பினராக வாழ ஆரம்பித்தார். அண்ணன் இப்போது அம்மாவின் கவலையில் மீண்டும் டெல்லிக்கு வேலைக்கு செல்லவில்லை. இங்கு எங்களுடன் இருக்க ஆரம்பித்தார். இப்போது நாங்கள் அனைவரும் சேர்ந்து வீட்டு வேலைகளை செய்தோம். அம்மாவையும் கவனித்துக் கொண்டோம். முன்பு இந்த வீட்டில் எப்போதும் அத்தை மற்றும் அவரது மகள்கள் அவமானப்படுத்தப்பட்டனர். இப்போது எல்லோரும் ஒருமித்து சமாதானத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அம்மா இன்றும் அதே போலத்தான் இருக்கிறார். படுக்கையில் படுத்திருக்கிறார். ஆனால் அத்தையின் சேவையால் அவர் உயிருடன் இருக்கிறார். நான் சில சமயங்களில் நினைப்பேன், கொடுமை செய்பவர்கள் ஒருவேளை உலகத்திடமிருந்து தப்பித்து விடலாம். ஆனால் இறைவனின் தண்டனையிலிருந்து அல்ல. அந்த தண்டனை நடக்க ஆரம்பிக்கும் போது சத்தம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல் முழு உறுதியுடன் தண்டனையை நிறைவேற்றுகிறது. என் அம்மாவும் ஒருவேளை இன்று படுக்கையில் படுத்து அவர் செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரது தண்டனை அத்தையின் காரணமாக குறைந்து விட்டது. அவரது உடலில் சமாதானம் இருக்கிறது. அவரது உடல் எந்த அசைவும் செய்யவில்லை என்றாலும் உள்ளுக்குள் அவர் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக இருக்கிறார். ஒருவேளை அவர் தன் கடந்த காலத்தில் தன் நாத்தனாரை இவ்வளவு தொந்தரவு செய்யாமல் இருந்திருந்தால், ஒருவேளை இன்று அவர் அனாதையாக படுக்கையில் படுத்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறார். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.